வணக்கம். நாங்கள் கிராமத்து பியூட்டிலேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் கிராமத்து பியூட்டியில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. ஸோ நீங்கள் டைட்டிலில் பார்த்தாவே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பச்சைப்பயிர் தோசை எப்படி பண்ணாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் நைட்டே வந்து 1 கப் பச்சைப்பயிறு 1 கப் அரிசி உரைச்சிருக்கேன். ஸோ அந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் வந்து இந்த அளவு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த அளவு இருக்கும். ஸோ நைட்டே ஊற வச்சுட்டேன். பட் ஆனால் நைட்டு உங்களுக்கு ஊற வைக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் காலையில் பார்க்கும்போது எல்லாமே பெருசாக இருக்கும். இது எத்தனை பேர்த்துக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு அளவாக நான் இன்றைக்கி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 4 பேர்த்துக்கு ஊற ஆகணும்னா அது நீங்கள் வந்து 2 டம்ளராக அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ வந்து பச்சைப்பயிர் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பச்சைப்பயிர் தோசை செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கறிப்பந்தலை இது வந்து ஆப்ஷனலாக நீங்கள் வந்து வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தோசைக்கு ஏற்ற உப்பு. ஸோ இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ஸோ வாங்க எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டையுமே நான் வந்து 2 தாட்டி கழுவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து பெரிய ஜார் இருந்துச்சுன்னா மொத்தமாக போட்டு அரைச்சிருங்க. பட் ஆனால் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறேன். இப்போ தான் இது வந்து லாஸ்ட் பேட்ச். ஸோ லாஸ்ட் பேட்ச்சில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கடைசியாக நம்மளோட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எத்தனை தோசை வரும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் சின்னதாக ஊற்றுனீங்கன்னா ஒரு 8-9 வரும். பெருசாக ஊற்றுனீங்கன்னா ஒரு 6 அப்படி வரும். ஸோ இப்போ நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ உப்பு வந்து நான் இன்றைக்கி இவ்வளோ தான் போடுறேன். 1 டீஸ்பூன் போடுறேன். ஸோ வேணால் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க உப்பு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்தி. இது வந்து டயட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு. ஸோ இது நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ கடைசி என்ன வேலைன்னா தோசை மட்டும்தான் ஊற்றணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும்னா நீங்கள் வந்து
தோசை மாவுலேயே வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஆனியன் ஆட் பண்ணல, சும்மா ராவாக மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து தோசை ஊற்றிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோசை ஊற்றியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க தோசை. ஆயிலெல்லாம் விட்டங்காட்டி கொஞ்சம் பச்சை வாசம் போகுது. செம்ம க்ரீனாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். ஸோ நான் வெந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் தோசை வந்து எப்படி வெந்திருக்குன்னு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நம்மளோட தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. போட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம மொறுமொறுன்னு இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட வந்து தேங்காய் சட்னி வந்து ரொம்ப அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அது இல்லைன்னா நம்ம வந்து புதினா சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி அப்படி நம்ம போட்டுக்கலாம். பட் ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் கோகோனட் சட்னி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாய். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் கிராமத்து பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாய்.